தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் அமைந்துள்ள ஈத்கா திடலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் காதர் தொழுகை நடத்தி ரம்ஜான் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அனைவருக்கும் ரம்ஜான் பண்டிகை வாழ்த்து தெரிவித்தார். இதில் நகரமன்ற தலைவி கௌசல்யா வெங்கடேஷ், நகர செயலாளர் பிரகாஷ், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அபாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மரக்கடை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் 30 நாள் நோன்பு நோற்று ஈதுல் அல்ஹா என்ற ஏழைகளின் நோன்பாக, பெருநாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாவை, பண்டிகையை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு மாத காலம் நோன்பினில் ஏழைகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு எல்லோரும் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் முஸ்லிம்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைகளில் முக்கியமானது உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு ரம்ஜான் தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவியது. இந்த தொழுகைகள் முடிந்ததும் மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி இணைத்து ஈத் முபாரக் என வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலிமுகமதுபேட்டை பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கிளை சார்பில் நோன்பு பெருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது. இதில் தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பேச்சாளர் அபுபக்கர் MISC பெருநாள் குப்தா எனப்படும் சொற்பொழிவு நிகழ்த்தினார். இந்த சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆலடி ரோட் புதுப்பேட்டையில் உள்ள நவாப் ஜமாமி மஸ்ஜித் ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் சஃபியுல்லா மான்பையை துவக்க பேருரையும், உஸ்மான் மான்பையை சிறப்பு தொழுகையும், இம்தியாஸ் இர்ஷாதி துவாவும் ஓதினர். சையத் இப்ராஹிம் அசைனி குத்பா பேருரை நிகழ்த்தினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயலாளர் ஹாஜா தலைமையில் புனித ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஃபாத்திமா மலை ஈத்கா திடலில் ஈகை பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்தவுடன் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஈத்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தல் போன்ற உதவிகளை செய்து ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர்.